அப்பர் பெருமான் திருச்சேரைக்கு வந்தபோது அவருக்கு பைரவர் தரிசனமாக இந்த பாடலை பாடியருளினார். இந்த பாடல் பார்த்திங்கன்னா, பெருந்திரு இமவான் பெற்ற பெண் கொடி பிரிந்த பின்னை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும். அதில் இந்த பைரவருடைய அங்க லட்சணத்தை ரொம்ப அழகாக பாடியிருப்பார். இந்த பாடலை நாமும் பாடி பைரவரை நம்ம கண்ணு முன்னாடி நிறுத்தினா நமக்கு பைரவருடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும். அந்த வரிகளை இப்பொழுது பார்ப்போம். விரித்த பல் கதிர்கொள் சூளம் வெடிபடு தமருகம் கை தரித்ததோர் கோல கால பைரவனாகி வேழம் உரித்துமை அஞ்ச கண்டு ஒன்றிரு மணிவாய் வெள்ள சிரித்தருள் செய்தார் சேரை செந்நெறி செல்வனாரே செந்நெறி செல்வனாரே. தேவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரே பைரவர் வர்ணிப்பு இந்த பாடல் மட்டும்தான். இது அப்பர் சுவாமிகளால் அருளப்பட்டது. நான் முன்னாடியே சொன்னேன். அதாவது கும்பகோணம் திருவாரூர் சாலையில் உள்ள திருச்சேரை என்னும் திருத்தலத்தில் சாரபரமேஸ்வரர் கோயிலில் பைரவர் அப்பர் பெருமானுக்கு காட்சி தந்தார். அந்த வர்ணிப்பை தான் பைரவர் பாடினார். இந்த பதிகத்தை நம்ம பாடினா நமக்கு பைரவருடைய அருள் பரிபூரணமாக கிட்டும். எல்லா அஷ்டமி ஞாயிற்றுக்கிழமை ராகு கால வேளையில் பைரவரை நம்ம இந்த துதி பாடி வழிபட்டால் நமக்கு நல்லது. அதாவது பைரவர் எப்படி காட்சி தந்தார்னா, பல்வகை கிரணங்கள் கொண்ட தனது சூலாயுதத்தோடையும் மிக இடி போன்ற முழக்கத்தை செய்யக்கூடிய தன்னுடைய தமரகத்தையும் ஏந்தியவாறு யானையை உரித்த, அதாவது ஆணவம் என்னும் இருளாகிய அந்த யானையை உரித்த உமையஞ்ச அந்த யானையை உரித்த அந்த கோலத்தோடு அவருக்கு காட்சி தந்தார். இதுதான் அதனுடைய சூட்சுமமான பொருள். இந்த தேவாரத்தை நம்ம பாடி எல்லா அஷ்டமி நாள்லேயும் பைரவரை வழிபட்டால் நமக்கு பைரவருடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் பைரவருக்கு மிகவும் பிடித்தமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, முந்திரி மாலை வடை மாலை இதை போட்டு வழிபடலாம். இந்த பதிகத்தை பாடுவதால் நமக்கு சனி பகவானுடைய குருவாகிய பைரவருடைய அருள் கிடைக்கும். சனி பகவானுக்கே அவர் தான் குருன்றதுனால சனி பகவான் அவருடைய கடுமையான தாக்கத்தை நம்ம மீது குறைச்சிக்குவார். நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகள், காரிய தடைகள் அனைத்தையும் உடைக்கக்கூடியவர் இந்த பைரவர். இவரை வழிபட்டால் நமக்கு மிக மேன்மையான நிலைகள்லாம் கிடைக்கும். அதாவது பார்த்திங்கன்னா, நெகட்டிவ் எனர்ஜி நம்மளை சூழாது. இதை பிடிச்சிங்க, விட்டுறாதீங்க.